ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்றிரு பூத வீட்டில் இராமல் என்றான். இருகோட்டு ஒருகை பொரு பூதனம் உரித்து ஏகாசம் இட்ட புரந்தகட்கு குரு பூத வேலவ நிஷ்டூர சூர குலாந்தகனே. இந்த பாடலின் பொருள், இரு தந்தங்களையும் ஒரு துதுக்கையுமுடைய போர் புரியும் ஒரு மலை போன்ற யானையை உரித்து அதன் தோலை உத்திரியமாக போட்டுக்கொண்ட திரிபுரம் எரித்த சிவனுக்கு குருவாகவும், பரிசுத்தமான வேலவரும் நிஷ்டூரத்தை செய்யும் சூரனின் குலத்தை அழித்தவருமான முருகப்பெருமான் பஞ்ச பூதங்களாகிய இந்த வீட்டில் வசிக்காமல் ஒரு பூத உடம்புள்ள யாரும் அறிய முடியாத தனி வீட்டில் சொல்லும் உணர்வு மற்று இரு என்று உபதேசித்தார். இங்கு உடம்பு என்பது வீடாக கருதப்படுகிறது. இங்க இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரிபுரம் எரித்த சிவன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 அசுரர்கள் இருந்தாங்க. சிவன் வரம் கொடுப்பாரு, எப்பா உனக்கு எங்கேயுமே சாவில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிவனை என்ன பண்ணிடுவாரு, அந்த அசுரர்களை திரிபுரம்ன்ற இடத்துல அழிச்சிருவார் அந்த அசுரனை. சரிங்களா? அந்த அசுரன் அழிச்ச சிவபெருமானுக்கே குருவா, அவங்க அப்பாவோட குருவாயிட்டாரு. யாரு? நம்ம முருகப்பெருமான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிஷ்டூரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கொடூர வேலை பார்த்துக்கிட்டே இருக்காது. நிஷ்டூரன்னு சில பேர் திட்டுவாங்க கூட. அது எப்போ பார்த்தாலும் கொடூர வேலை பார்க்குற அசுரனோட குலத்தையே வேரோட அடிச்சிட்டாரு. சரிங்களா? அசுரன்றது என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளோட கெட்ட குணங்கள், அதுதான் அசுரத்தனம்னு சொல்லுவாங்க இங்க. ரெண்டாவது வந்து பஞ்சபூதம், அதாவது நம்ம வந்து 5 எலமெண்ட்ஸ்ல தானே நம்மலாம் உருவாயிருக்கும். நம்ம உடம்பு 5 எலமெண்ட்ல இருக்கு. நிறைய சித்த வைத்தியத்துல கூட பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்டை சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நம்ம முருகன் வந்து நம்ம அந்த 5 வீட்டுல கிடையாதான். நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம உச்சிக்கு மேல இறைவன் நின்றுட்டு இருப்பாருன்னு. அந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா உச்சிக்கு நேரா பாத்தீங்கன்னா முருகன் நின்றுகிட்டே இருப்பாரு. இவனை எப்படிப்பா கரையேற்றலாம் அப்படின்ற இதுல சாமி நின்றுகிட்டே இருப்பாரு. நாம வந்து அந்த லாஸ்ட்ல ஒரு அந்த உச்சின்றாங்க இல்லைங்களா, அதுக்கு மேல இருக்க சக்கரத்துலதான் முருகன் இருக்காரு. அதனால முருகன்றது வந்து ரொம்ப அதி தீவிரமான சக்தி அப்படின்றது இதுல சொல்ல வராங்க. மிக்க நன்றி.